வணக்கம். இந்தியாவின் ஆன்மாவாக ஓடிக்கொண்டிருக்கும் மாபெரும் நதி கங்கை. இன்னைக்கு நாம இந்த கங்கை நதியோட முழுமையான கட்டமைப்பை, அதாவது அதோட தோற்றம் முதல் அது பாயும் பகுதிகள், அப்புறம் அதோட கிளை நதிகள் வரைக்கும் ரொம்ப தெளிவா துல்லியமா அலச போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கலாம். நம்ம புவியியல் தரவுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நதியோட கலாச்சார ஆழத்தை உணர்த்துற ஒரு சூப்பரான மேற்கோளை பார்ப்போம். பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி கங்கை நதி அதோட தோற்றத்திலிருந்து கடல் வரைக்கும் பழங்காலம் முதல் இன்று வரைக்கும் இந்திய நாகரிகத்தோட கதையை சொல்லுது. இது வெறும் ஒரு நதி இல்லைங்க, நம்மளோட வரலாற்று எடைய தாங்கி நிற்கும் ஒரு அடையாளம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த புள்ளி விவரங்களை பார்ப்போம். இந்த தொகுப்பை நாம ஒரு 4 முக்கிய பகுதிகளா பிரிக்க போறோம். நதியோட தோற்றம், அதோட புவியியல் அமைப்பு, வலதுகரை துணை நதிகள், அப்புறம் இடதுகரை துணை நதிகள். அவ்வளோதான். எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்கு வரலாம். கங்கை நதி எங்க எப்படி இவ்ளோ பிரம்மாண்டமா பிறக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிங்க. கங்கைக்கு ஒன்னு இல்ல 2 தோற்றம் இருக்கு. உத்தராகாசியில இருக்கிற கோமுக், அதாவது கங்கோத்ரி பனிப்பாறையில இருந்து பாகிரதி நதியும், பத்ரிநாத்துக்கு மேல இருக்கிற சதோபந்த் பனிப்பாறையில இருந்து அலக்நந்தா நதியும் தனித்தனியா உருவாகுது. இது ரெண்டும் சேர்றது தான் கங்கை. எவ்வளவு பெரிய இயற்கை விந்தையில! இந்த அலக்நந்தா நதி கங்கையா மாறத்துக்கு முன்னாடி வழியில 5 முக்கியமான நதிகளோட இணையுது. இதுதான் நாம பஞ்ச பிரயாகைன்னு சொல்றோம். தௌளி கங்கையோட விஷ்ணு பிரயாகையிலையும், நந்தாகினியோட நந்த பிரயாகையிலையும், பிண்டார் நதியோட கர்ண பிரயாகையிலையும், மந்தாகினியோட ருத்ர பிரயாகையிலையும் அலக்நந்தா இணையுது. கடைசியா தேவப்பிரயாகையில தான் பாகிரதியும் அலக்நந்தாவும் ஒன்னா சேர்ந்து நாம பார்க்குற முழுமையான கங்கையா மாறுது. மலைகள்ல இருந்து கீழே இறங்கி வர்ற கங்கை முதல்ல ஹரித்வார்ல தான் சமவெளி பகுதியை அடையுது. அங்கிருந்து அப்படியே தென்கிழக்கா போய் பிரயாகராஜ்ல யமுனை நதியோட இணையுது. அப்புறம் கிழக்கு நோக்கி மேற்கு வங்காளத்துல இருக்கிற ஃபரக்கா அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சதும் இது 2ஆ பிரியுது. ஒன்னு பாகீரதி ஹூக்ளி, இன்னொன்னு பத்மா. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். கங்கையோட பிரம்மாண்டமான வடிநிலம், அதாவது பேசின் ஏரியாவும் அது உருவாக்குற நிலப்பரப்புகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2525 கிலோமீட்டர்கள். இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சாதாரண தூரம் கிடையாது. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், அப்புறம் மேற்கு வங்காளம்னு இத்தனை மாநிலங்களை தாண்டி போற ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது. இன்னொரு பிரமிப்பான நம்பர் சொல்றேன் கேளுங்க. 8.6 லட்சம். இந்தியாவுல மட்டும் கங்கையோட வடிநிலப்பரப்பு 8.6 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். வடக்கே இமயமலை, மேற்கே ஆரவள்ளி, தெற்கே விந்திய மலைகள், கிழக்கே பிரம்மபுத்திரா முகடுன்னு இது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு ஆக்கிரமிச்சிருக்குன்னு பாருங்க. நினைச்சு பார்க்கவே மழப்பா இருக்குல்ல. இந்த கங்கை சமவெளிய நாம மேல், நடு, அப்புறம் கீழ் சமவெளின்னு 3ஆ பிரிக்கலாம். இந்த மேல் சமவெளியில பாத்தீங்கன்னா காத்துல அடிச்சிட்டு வரப்படுற மணல் சார்ந்த பூர்ப்படிவுகள் அதிகமா இருக்கும். இங்கிருந்து தான் அடர்த்தியான நடு சமவெளிக்கு நதி நுழையுது. இந்த நடு கங்கை சமவெளி இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப தட்டையான, சாய்வு குறைவான ஒரு பகுதி. அதனாலேயே நதிகள் அடிக்கடி அதோட பாதையை மாத்திக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, நதிக்கர மேடுகள், செங்குத்து சரிவுகள், குதிரை குழம்பு ஏரிகள், அப்புறம் சவுர்கள், தாள்கள்னு சொல்லப்படுற சதுப்பு நிலங்கள் இங்க நிறைய உருவாகுது. நதி தன்னோட அடையாளத்தை நிலத்துல விட்டுட்டு போற மாதிரி இது. இப்ப நான் சொல்ல போற டேட்டா ரொம்ப முக்கியமானது. கங்கை நதி பருவமழையை எவ்வளோ நம்பி இருக்குன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஃபரக்காவில மழைக்காலமான ஆகஸ்ட் செப்டம்பர்ல சராசரி நீர்வரத்து 55,000 கியூசெக்ஸா இருக்கு. ஆனா கோடை காலமான ஜனவரி ஜூன்ல இது வெறும் 1300 கியூசெக்ஸா குறைஞ்சிடுது. இந்த ஏற்ற இறக்கத்தை பாத்தீங்களா, எவ்வளோ பெரிய வித்தியாசம். சரி, இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். நதியோட வலது பக்கத்துல இருந்து, அதாவது தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருந்து கங்கைக்கு நீர் கொடுக்கிற துணை நதிகளை பத்தி பார்க்கலாம். தெற்கு பக்கமா இருக்கிற திலப்புகற்ப பீடபூமியிலிருந்து உருவாகி கங்கையோட பிரதான கால்வாயில கலக்கிற நதிகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கவனிங்க. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். கங்கையோட வலதுகரை துணை நதிகள்லயே ரொம்ப நீளமானது யமுனை நதி தான். யமுனோத்ரி பனிப்பாறையில உருவாகிற இது சும்மா வரல. சம்பல், சிந்து, பெட்வா, கென் இப்படி பல நதிகளோட தண்ணியையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு வந்துதான் பிரயாக்ராஜ்ல கங்கையோட இணையுது. இந்தியாவோட பல முக்கிய பாசன கால்வாய்களுக்கு இந்த யமுனை நீர் தான் ஆதாரம். அடுத்து இன்னொரு பெரிய நதி இருக்கு, அதுதான் சோன் நதி. இது அமர்கண்டக் பீடபூமியில உருவாகி அழகான நீர்வீழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி கைமூர் மலைத்தொடர் வழியா வந்து பீகார்ல இருக்கிற தானாப்பூர் பக்கத்துல கங்கையோட இணையுது. ரிஹாந்த் நதி தான் இதோட முக்கியமான துணை நதி. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாம முழு கவனத்தையும் இமயமலையிலிருந்து இறங்கி வர்ற இடதுகரை துணை நதிகள் பக்கம் திருப்புவோம்.
இமயமலையில உருகிற பனிநீரை மொத்தமா வடக்கு சமவெளிகளுக்கு கொண்டு வர இந்த நதிகளோட அமைப்பு கொஞ்சம் பாருங்க. இவையெல்லாம் எப்படி இணையா ஒன்னு போல செயல்படுது பாருங்க. ஒரு பெரிய வடிகால் அமைப்பு இது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கோசி நதி ஒவ்வொரு வருஷமும் ஏன் இவ்ளோ பெரிய அழிவையும் வெள்ளத்தையும் ஏற்படுத்துது? இது ஏன் எப்பவுமே கணிக்க முடியாத ஒரு நதியா இருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்னா, கோசி நதி, இத சப்த கோசின்னு கூட சொல்வாங்க. இது ஒரு முன்னோடி நதி. அதாவது இமயமலை உயர்றதுக்கு முன்னாடியே எவரெஸ்ட் சிகரத்துக்கு வடக்கே உருவாகி தன்னோட பாதையே அமைச்சுக்கிட்ட நதி இது. அதனால இமயமலையே ரொம்ப வலிமையா கொடைஞ்சிக்கிட்டு பெரிய அளவுல தண்ணியையும் வண்டல் மண்ணையும் ரொம்ப வேகமா அடிச்சிட்டு வருது. அதனால தான் இந்த நதி இவ்ளோ ஆக்ரோஷமா இருக்கு. இது தவிர இடது கரையில இணையிற மத்த முக்கிய நதிகளையும் டக்குன்னு பாத்திரலாம். காக்ரா நதி, கன்வாருங்கிற ஒரு குதிரைக்குழம்பு ஏரியை உருவாக்குற பூர்கி கண்டக், ராம்கங்கா, அப்புறம் டார்ஜிலிங் மலையில உருவாகி மேற்கு வங்காளத்துல கங்கையோட இணையிற கடைசி துணை நதியான மகானந்தா. இதெல்லாம் இந்த அமைப்போட முக்கியமான நதிகள். நாம இந்த விளக்கத் தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்த இந்த நீர்வரத்து ஏற்ற இறக்கங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 55,000 1300 கியூசெக்ஸ் வரைக்கும் இவ்ளோ பெரிய பருவமழை மாற்றங்களை வச்சுக்கிட்டு பல கோடி மக்களோட நவீன கால தேவைகளையும் அழுத்தங்களையும் இந்த நதி அமைப்பை எப்படி தொடர்ந்து தாங்கி நிக்க போகுது? இது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த தொகுப்பு மூலமா கங்கையோட புவியியல் கட்டமைப்பு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.